உடனுக்குடன் நெல்லை மாவட்டத்தில் பரவலாக பெய்த மழையால் வள்ளியூர் பேருந்து நிலையத்தை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். வள்ளியூர் பேருந்து நிலையத்தை கடக்க முடியாமல் பொதுமக்கள் சிரமமடைந்து வருகின்றனர். மழைநீரை உடனடியாக அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என பேரூராட்சி நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வள்ளியூர் பேருந்து நிலையத்தை மழைநீர் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். நெல்லை, பாளையங்கோட்டை, தச்சநல்லூர், மேலப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் வள்ளியூர் பேருந்து நிலையத்தை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். செல்வராஜ், சொல்லுங்க, தற்போது நெல்லை மாவட்டத்தில் மழையுடைய நிலவரம் என்ன? தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக வள்ளியூர் பேருந்து நிலையத்தை மழைநீர் சூழ்ந்திருக்கும் நிலையில் மக்கள் சந்தித்து வரும் இன்னல்கள் என்ன? அவர்கள் அரசுக்கு வைக்கும் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? நிச்சயமாகுமா, நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே பரவலாக மழை பெய்து கொண்டு வந்த சூழ்நிலையில் நேற்று நெல்லை மாவட்டத்தில் திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, மேலப்பாளையம், தச்சநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று காலையிலிருந்தே விட்டு விட்டு மழை பெய்து கொண்டு வந்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு மிக கனமழை என்பது பெய்தது. இதனைத் தொடர்ந்து இன்று பிற்பகலிலும் திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்த நிலையில் நெல்லை மாவட்டம் வள்ளியூர் பகுதியில இன்று மாலை திடீரென மழை வெளுத்து வாங்கியது. இந்த மழையின் காரணமாக அந்த மழை என்பது சுமார் 2 மணி நேரமாக வள்ளியூர் பகுதியில் கனமழை பெய்ததன் காரணமாக அந்த பகுதியில் உள்ள சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த நிலையில் வள்ளியூரில் உள்ள பேருந்து நிலையம் முழுவதுமே தற்போது மழை நீரால் சூழ்ந்துள்ளதன் காரணமாக அப்பகுதியில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு ஆளாய் உள்ளார்கள். அதே போல பொதும பயணிகளும் தங்களுடைய பேருந்துகளில் ஏறுவதற்கு பெரும் சிரமப்பட்டு கொண்டு வந்து வருகிறார்கள். மேலும் அந்த பகுதியாக இருசக்கர வாகனங்கள் செல்லும் போது ஆங்காங்கே இந்த தண்ணீரில் மூழ்கி ஆங்காங்கே நின்று கொண்டு வருவதும் நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சம்பவத்தை தொடர்ந்து உடனடியாக வள்ளியூர் பேரூராட்சி நிர்வாகம் அந்த மழைநீர் அனைத்தையும் அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்கள் கோரிக்கையாக உள்ளது. உடனடியாக இந்த மழைநீர் அனைத்தையும் அகற்றினால் மட்டும்தான் பேருந்து நிலையத்திற்குள் மீண்டும் பேருந்துகளை இயக்க முடியும் எனவும், இல்லை என்றால் பேருந்தை அந்த சாலையில் ஓரத்திலே நின்று செல்லக்கூடிய சூழ்நிலை இருப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். ஆகவே வள்ளியூர் பேரூராட்சி நிர்வாகம் உடனடியாக அந்த மழைநீரை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களோட கோரிக்கையாக உள்ளதுமா. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.